யாராக இருந்தாலும் குழந்தை பாக்கியமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம். உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் நலமா இருக்கோம். இறைவன் அருளால எல்லாரும் எல்லாவித அருளும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் நமது தனித்துவமான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் ஆராய்ச்சி செய்யலாம். மறக்காமல் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்கள். இன்றைய தினம் 26 மார்ச் 2022 சனிக்கிழமை. தமிழில் பிளவ வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இது ஒரு யோகமான அமைப்பாகும். இத்தகைய யோகம் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய, உங்களது தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஆமாங்க, இன்னைக்கு உங்களுக்கு எந்த தடையாக இருந்தாலும் சரி, அனைத்து தடைகளையும் இன்றைய தினம் உடைத்து நீங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும். இந்த தினம் புதிய முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீங்க. காரிய தடைகள் அகல்றதுனால உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு விரைவில் திருமண தேதி குறிக்கும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். எனவே திருமண பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நடத்த தயங்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு மிகவும் ஒரு திருப்திகரமானதாக அமையும். உங்களுக்கு உபரியாக கூட பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பணம் வரதுனால கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நிம்மதியை நீங்கள் உண்டாக்கிக்க முடியும். விரும்பிய பொருட்களை வாங்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு பணம் ரொம்ப அதிகமாக கிடைச்சது அப்படின்னா நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. அல்லது ஏதாவது ஒரு அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு நீங்கள் இன்றைய தினம் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிகமான பணத்தை, எக்ஸ்ட்ரா மணியை நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு ஹவுஸ் வாங்குறதுலையோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிலையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. யாரெல்லாம் உங்களோட வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இன்றைய தினம் விலகி விடுவாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நிம்மதி பெருகும். உங்களுடைய தடைகள் அகலும். உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்களில் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியுங்க. எனவே நீங்கள் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே தோல்வியடைஞ்ச காரியங்களை கூட இப்போ மீண்டும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாங்க. திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இளைய தம்பதியர் யாராக இருந்தாலும் குழந்தை பாக்கியமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. இப்போ உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களது குழந்தைகள் உங்களுக்கு உண்டாகிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது குடும்பத்திலும் ஏற்படுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2வது குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2வது குழந்தையும் பிறக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ தென்படுதுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் குழந்தைகள் சம்பந்தமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. எந்த விதமான குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்போ அது தீர்ந்திடும். அதனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுனால நல்ல ஒரு இணக்கமான ஒரு பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இது வரைக்கும் உங்களது ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த துயரங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ரிலாக்ஸேஷன் அதிகரிக்குங்க. நீங்கள் இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் பெரியவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது ஒரு உறவினரிடமிருந்து உங்களுக்கு எதிர்பாராத சில நல்ல செய்தி சர்ப்ரைஸாக சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களது குடும்பத்திற்கும் மொத்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது தூரத்து உறவினராக கூட இருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தி உங்களது உறவினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய சில அந்தரங்கமான உணர்வுகளை, ரகசியங்களை நீங்கள் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. இன்னைக்கு அதுக்கு சரியான நேரம் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்குரியவருடன் நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு உங்களுடைய சில அந்தரங்கமான விஷயங்களை, ரகசியங்களை நீங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கான தருணம் இப்போ இல்லைங்க.
இதே மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய நாள் மிகவும் ஒரு ஆனந்தமாக நீங்கள் உணரக்கூடிய வகையில் நல்ல தினமாக இன்றைக்கி அமைப்பெறுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் இருக்குது, ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகளும் இன்றைய நீங்கும். எனவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பெறக்கூடிய சிறந்த தினமாக இன்றைக்கி இருக்குங்க. ஆனாலும் உங்களது இல்வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை சில வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அதனால் சில வருத்தங்கள் அடைஞ்சாலும் அது சரி ஆகிடும். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. மனசுல சில குழப்பங்கள் இருக்கும், அதற்கான தீர்வு இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வழக்கமான வேலைகளை எப்பயும் போல செய்யலாம். உங்களுக்கு விரைவிலேயே அதற்கான தீர்வுகள் நல்ல விதமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் இரவில வெளியே போய் கொஞ்ச நேரம் உலாவிட்டு வரலாம். உங்களுக்கு மன நிம்மதி மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமா இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்களது முயற்சிகளை மேற்கொண்டால் அனைத்து தடைகளும் அனைத்து இடையூறுகளையும் நீங்கள் விலக்கி கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிகப்புங்க. இன்றைக்கி சிகப்பு கலர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய தினம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. மேலும் நிதியுதவி சம்பந்தமான உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் சுணக்கம் காட்டாம இன்னைக்கு நீங்க நேரம் மேலாண்மையோட முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல முயற்சிகள் வெற்றிகளை பெறும். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்குங்க. உங்களுடைய தடைகள் ஏதாவது இடையூறுகள் இருந்தாலும் அனைத்து காரியங்களிலும் அது விலகக்கூடிய நல்ல தினமாக அமைப்பறதுனால ஏற்கனவே தடைப்பட்டு பாதியில் நின்ற காரியங்களை கூட இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகளை பெறும். நீங்கள் எண்ணிய எண்ணப்படி உங்களது ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக அதை முயற்சி செய்யுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி தருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்து தருங்க. இன்றைய தினம் உங்களோட பொருளாதாரம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கும் கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு சான்சஸ் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது. எனவே மாணவர்களுக்கும் மிக மிக இனிய நாளாக அமைகிறதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பண கஷ்டங்கள் வெகு நாட்களாக இருந்துட்டு இருந்ததுன்னா அது இப்போ நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. மேலும் ஏதாவது காரியங்களில் தடைபட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான சில நல்ல காரியங்கள் தடைபட்டு இருந்தாலும் இப்போ அது தடைகள் நீங்குங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீங்க. நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசு வழியிலான காரியங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சலுகைகளோ அல்லது ஏதாவது ஸ்கீமுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு செய்யலாம். எந்தவித தயக்கமும் தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களது பிளான்கள் எல்லா காரியத்திலுமே ஓகே ஆகக்கூடிய சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே முயற்சிகள் செய்யுங்க. பிளான் பண்ணி இன்னைக்கு காரியங்களை வெற்றிகளை பெறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. மேலும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து முடித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். நீங்கள் வர வேண்டிய பணத்தையும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா வசூல் செஞ்சுக்க முடியுங்க. எனவே பண வரவுகள் திருப்திகரமாக அமையுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய விஷயங்களை தேடுறதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. புதிய புதிய டெக்னிக்கில் கற்றுக்கக்கூடிய நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான இன்பத்தை தருவதற்கு அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உதவுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை எழுதி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.